என்னாச்சு? என்ன டெய்லி டெய்லி குடிச்சிட்டு வர உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏய் பெருசு, வாயை மூடிட்டு போ. எதுக்குமே லாய்க்கலையா நீ? கம்மன கடை இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னமோ பண்ணு போ. இந்த பெருசால எப்பவுமே எனக்கு தொந்தரவு தான். நாளைக்கே சொத்தை பிடிச்சிட்டு போறேன். இவன்ட்ட வேற பேசும். அப்பா, கிளவா, இங்க பாரு, நான் உன்கிட்ட சொத்தை பிரிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் தர முடியாது. என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, போமோஸ்டியாச்சும் சந்தோஷமா என்ன போவிடு. உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் சொத்தை மட்டும் கொடு, நான் போயிடுறேன். நான் எது கொடுக்கணும் உனக்கு? நான் சந்தோஷமா போகலாம் பார்த்தேன், எனக்கு நிம்மதியே போட மாட்டியா? எனக்கு வர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டு போவிடுவேன். என்னமோ பண்ணு போ. என்னடா மச்சான், சொத்தை பிரிச்சிட்டியா? ஆமாடா, சொத்தை பிரிச்சுட்டேன். இனி ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். மச்சான், இவனை நம்ம நைஸாக கூட்டு போயிட்டு இவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் உருவி விட்டுட்டு இவனை அனுப்பி விட்டுரும். சரிடா மச்சான். ஹலோ, சார் பில். சரிப்பா போ. டேய், காசு இல்லடா. மச்சான் இருடா, ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இரு, நான் கை கழுவிட்டு வரேன். நானும் கை கழுவிட்டார். டேய், தனியாக விட்டுட்டு போயிடாதீங்கடா. சார், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன். ஏன்னா பில்லு கட்ட கொஞ்சம் காசு இல்லை. ஓனர் ஓனர் ஓனர், என்னாச்சு என்னாச்சு? சார், இந்த தடவை பில்லு கட்ட காசு இல்லை சார். எப்போ உங்கள் பார்க்கு தானே வரும். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்ருங்க சார். காசு இல்லைன்னா போய் பண்ணிமையா பண்ணி. வேலை எப்படி போகுது சார்? வயிறு ரொம்ப பசிக்குது சார், என்னால் முடியல சார். கொஞ்சோண்டு சாப்பாடு போடுங்க சார். வேலைய முடியும் அப்போ சாப்பாடு. சார் சார், வயிறு ரொம்ப பசிக்குது, இந்த தவடியாச்சும் திம்போம். எப்போ யார் அது? எப்போ பண்ணி வச்சு சாப்பிட்ற? ஏன் பண்ணி சாப்பிட்ற? சார் சார், எங்கள் அப்பாட்ட வேலை பார்க்குறவங்க கூட வேலைக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் நான் இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறேன். எங்கள் அப்பாட்ட போய் அவங்க வேலைக்காரனாக வச்சுருக்கலாமான்னு கேட்குறேன். அப்பா அப்பா, உமக்கு விரோதமாகவும் பணத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டப்பா. உங்கள் பிள்ளை நான் இல்லைப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, நீ உட்காரு. நீ ஃபஸ்ட் உட்காரு. நான் உன்னை மகனாவே ஏத்துக்கிறேன். உடனே அந்த கன்றுக்குட்டியை வெட்டி இவனுக்கு விருந்து வைங்க.